ரசமாலயம் முகுரகோ ரசிகாக புவி பாவுகாக. அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தத்தை நம்மளுக்காக கொடுத்துருக்கார் இந்த சுகாச்சாரியால். எப்படி இந்த கதை ஆரம்பிக்கிறதுன்னா, சுகாச்சாரியால் சொல்ற சமயத்துல சௌனகாதி மகரிஷிகள் அங்க பிரஷ்டம் பண்றா. இந்த சூத பௌராணிகர் அங்க இருந்து ஒருத்தரா கேட்கிறார். அந்த சூத பௌராணிகர் யாருன்னா வியாசாச்சாரியாளுடைய சிஷ்யர் ரோமஹர்ஷனர். ரோமஹர்ஷனுடைய புத்திரர் தான் இந்த சூத பௌராணிகர். அப்ராமண சந்நியாசி. ஆனா அவருடைய அப்பாவான ரோமஹர்ஷனர் ஒரு ஒரு பிரவச்சனம் பண்ணாரே, ஆனா ரோமாஞ்சம் ஏற்படுமா உடம்புல. ரோமாஞ்சம் ஒருத்தர் சொல்லி கதையில ஏற்படணும்னா அவர் எப்பேற்பட்ட பாவத்துல சொல்லணும். அதனாலேயே அவருக்கு ரோமஹர்ஷனர்னு பேரு. அவருடைய பிள்ளை இந்த சூத பௌராணிகர். சூத பௌராணிகர் இந்த யாகசாலைக்கு வரா. இந்த சௌனகாதி மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்றா. நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதயா சத்ரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்ர சமமாசதா. இந்த சத்ரயாகம்னு ஒரு யாகம். இந்த யாகம் எவ்வளோ வருஷம், 7 நாளா 10 நாளா, எவ்வளோ நாள் சாத்தியமான யாகம்னா 1000 வருஷங்கள் சாத்தியமான யாகம். நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்துல பண்றா இந்த ரிஷிகள்லாம். ஒருத்தர் இல்ல, எல்லாரும் சங்கல்பிச்சுட்டு பண்றா. இப்படி பண்ற யாகசால மத்தியத்துல இந்த சூத பௌராணிகர் வர அந்த சூத பௌராணிகரை பார்த்து இந்த சௌனகாதி மகரிஷிகள்லாம் பிரஷ்னம் பண்றா. எங்களுக்கு நீங்க பகவத் கதையை சொல்லணும். ஏன் யாகசால கர்மாக்களை பண்ற இடத்துல எதற்காக பகவன் நாமான்னா, அந்த இடத்துல அந்த காலத்துல பார்த்தோம்னா யாகசாலைகள்ல தான் இந்த பகவத் குணமே இருந்திருக்கு. ஏன்னா யாகங்கள் பண்ற காலத்துல பகல் பர்யந்தம் மத்தியான பர்யந்தம் இந்த யாகம் பூர்த்தி ஆயிடுத்துன்னா, அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சிடுத்துன்னா அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா பகவத் குணத்தை வச்சுடுவாள். மத்தியானத்துக்கு அப்புறம் என்னன்னா பகவத் குணம் இருக்கும் அந்த யாகசாலையில. தர்மபுத்திராதிகள் யாகசாலையிலையும் இது போலதான். சுவாமி ராமர் பண்ண யாகத்திலையுமே லவகுஷால் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றான். ஏன்னா யாகசாலையில பகவத்குணம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்படி யாகசாலைக்கு வர அந்த சூத பௌராணிகரை பார்த்து இவா பிரஷ்னம் பண்றா. தயேகதா துமுனையா பிராதருகுதகுதாக்னயா சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத். அவளை பார்த்து பிரஷ்னம் பண்றா, நீங்க எங்களுக்கு சில சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி பண்ணணும். என்ன சந்தேகம்னா ஒரு 6 கேள்வி கேட்குறேன். எதற்காக அந்த யாகசாலையில பகவத்குணம் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, காரணம் என்னன்னா, எதற்காக யாகம் பண்றோம்னா மனசுல இந்த கர்மம் பண்ணி 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 மனசுல சுத்தி ஏற்படணும். இந்த சுத்தினாலதான் இதுவும் ஒரு பகவான் அடையறதுக்கு ஒரு அங்கம் தான். இந்த கர்மாக்களை பண்ணி மனசு சுத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது யாகம் மத்தியானத்தோட பூர்த்தியான பிறகு அவ பாட்டுக்கு வந்து ஏதாவது அபசப்தமோ இல்லை வம்போ இல்லை யாரையோ பற்றி பேசுகிற மாதிரியோ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த காலத்தில் பெரியவாள்லாம் யாகசாலையில் பகவத்குணத்தை வச்சுட்டு இருந்தா. அப்படி இருந்த அந்த யாகசாலையில் வந்த அந்த சூத பௌராணிகரை பார்த்து பிரஷ்னம் பண்ண 6 கேள்விகள் கேட்குறா. தத்ர தத்ராஞ்சசாயுஷ்மன் பிராயே நல்பாயுஷ சப்யா கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தஸ் சுமந்தமதயஹ மந்தபாக்யாஹ்யுபத்ருதாஹ பூரீனி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகஷஹ அத சாதோத்ரயத்சாரம் சமுத்ருத்ய மனீஷயா ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் ஏனாத்மா சம்பிரசீததி சூதஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹ தேவக்யா வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய ஜிகீருஷயா அதாக்யாஹி அரேர்தீமன் அவதாரகதா சுபாஹ லீலா வதததா விதததஹ ஸ்வைரம் ஈஸ்வரஸ்யாத்மமாயயா கிருதவான் கில வீர்யாணி சகராமேன கேசவஹ அதிமர்த்யானி
பகவான் கூட கபடமானுஷா ப்ரூகி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வானாகாஷ்டாமதுனோபேதே தர்மக்கம் சரணங்கதா. இது போல 6 கேள்விகளை கேட்கிறா. என்ன அவ மனசுல என்னம்னா, இதற்கெல்லாம் விட இவர்கிட்ட கேட்டா தெரியும். என்ன அந்த 6 கேள்விகள்னா, பிராயேன அல்பாயுஷ சப்யா, நேற்றே சொன்னது போல ஜனங்களுக்கெல்லாம் ஆயுசு இந்த கலிகாலத்துல ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் பட்சத்துல எத்தனை முசுமுசுன்னு தர்மம் பண்ணினாலும் அந்த தர்மம் பலனற்றதா போயிடுறது. ஏன்னா ஆச்சாரஹீனமா இருக்கு, திரவிய சுத்தி இல்லை, ரித்திகள் சுத்தமா இல்லை. இது போல நம்ம சரியா இருந்தாலும் சுத்தி முத்தி இருக்கிற விவகாரத்துல ஏதோ ஒரு லோபம் ஏற்பட்டு போயிடுறது. நம்ம பண்ற கர்மாக்கள் 100க்கு 100 பலனை கொடுக்கறதா இல்லை. அதனால அதுவும் இல்லாம இதை நிறைய சரி ஒரு தடவை சரியா தப்பா பண்ணியாச்சு, இன்னொரு 10 தடவை பண்ணலாமான்னா அதற்கு ஆயுசு கிடையாது. அல்பாயுஷ சப்யா, ரொம்ப குறைஞ்ச காலம்தான் ஆயுசு. இதுவே புராணாந்தரத்தில் எடுத்து பார்த்தா இத்தனை கோடி காலம், இத்தனை வருஷ காலம், இத்தனை லட்ச காலம் வாழ்ந்தான்னு இருக்கு. ஆனா கலியில் அது கிடையாது. அல்பாயுஷ சப்யா, ரொம்ப குறைச்சனான காலம். அதற்குள்ள கர்மாக்களை பண்ணணும், அதுவும் பூர்ணமா பலன் அழிக்கிறதா இருக்கு. 100க்கு 100 நிச்சயமான பலனை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் எது, அதை நீங்க எங்களுக்கு சொல்லணும். அதற்கு மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றா. வேதம் தான் பெருசுங்கிறா, ஒருத்தர் யாகம் தான் பெருசுங்கிறா, ஒருத்தர் கர்ம மார்க்கம்ங்கிறா, ஒருத்தர் ஞான மார்க்கம்ங்கிறா, ஒருத்தர் பக்தி மார்க்கம்ங்கிறா, இது போல அஷ்டாங்க யோகம்ங்கிறா. இது போல பலவிதமான தரப்பு இருக்கு. எல்லாத்தோட சாரம் எதுன்னு எங்களுக்கு சொல்லணும். நீங்க எவ்வளோ மார்க்கம் இருந்தாலும் ஆலோட்டிய சர்வசாஸ்திரான்னு விசாரிச்ச புனப்புனகான்னு எப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு பதில் சொன்னாலும் அதுபோல எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு 100க்கு 100 கடைசியா ஒரு பூர்ணமா இருக்கக்கூடிய எது சாரமோ அதை நீங்க எனக்கு சொல்லணும். அது மட்டும் இல்ல, பகவான் அவதாரம் பண்ணி என்னென்ன லீலைகள் பண்ணி, சகராமேன கேசவா அந்த பலராம சுவாமியோட சேர்ந்து என்னென்ன லீலைகள் பண்ணா, அவன் எதற்காக இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணான் அதை சொல்லணும் நீங்க. அது மட்டும் இல்ல, பகவான் இருந்தப்ப இந்த தர்மத்தை ரட்சணை பண்ணான்னு நீங்க சொல்றேன். பகவான் இங்கேந்து வைகுண்டம் 120 வருஷ காலம் இந்த பூலோகத்தில் இருந்திருக்கார், தர்மத்தை ரட்சணை பண்ணியிருக்கார். அப்ப அவர் போன பிறகு இந்த தர்மம் யாரை போய் சரணாகதி பண்ணுது? இப்ப அவர் போயிட்டா தர்மம் போயிடுத்தா அதை யாரு பரிபாலனம் பண்றா? அதை தவிர இந்த பகவான் இன்னும் எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கார்? இது போல ஒரு 6 கேள்விகளை அவ பிரஷ்டமாக வைக்க இல்ல சந்தோஷப்பட்டார். ஏன்னா இப்படி ஒரு நல்ல கேள்வியை நீங்க கேட்டேலேன்னு சந்தோஷப்பட்டு, இதற்கு நான் பதில் சொல்லணும்னா நான் ஸ்ரீமத் பாகவத் தான் உங்களுக்கு சொல்லணும். இதனால பாகவதத்தை சொல்லணும்னா நீங்க கேட்ட கேள்வி அத்தனைக்கும் பதில் அந்த புராணத்துல தான் இருக்கு. இதை நான் எங்க கேட்டேன்னா, பரீட்சித்து சாபத்தை அடைஞ்சு வந்த காலத்துல 7 நாள் தான் இருக்குங்கிற சமயத்துல, கங்கா தீரம் ஓடி வர சமயத்துல அங்க அவதூதரான சுகாச்சாரியால் அபயம்னு சொல்லி அவர் அப்பா கிட்ட அத்தியாயனம் பண்ணதான அந்த பாகவதத்தை அவருக்கு கதாரூபமாக சொல்லி 7 நாள்ல அந்த பரீட்சித்து வைகுண்டத்துக்கே கிளம்பி போயிட்டார். அங்க கோடி ரிஷிகள் கேட்டா அதுல நானும் ஒருத்தனா கேட்டேன். அந்த பாகவதத்தை உங்களுக்கு நான் இப்போ உபதேசம் பண்ணேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுல தான் இருக்கு. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குருவான சுகாச்சாரியாளுக்கு ஒரு நமஸ்காரம். எம் பிரௌரஜந்தமனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரகாதராஜுகாவா புத்ரேதி தன்வயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீருஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுக்கியம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். இந்த வியாசபுத்திரரான சுகாச்சாரியாளுக்கு என்னுடைய நமஸ்காரம். எப்பேற்பட்ட கிரந்தத்தை இந்த லோகத்துக்கு அவர் கொடுத்திருக்காருன்னா, யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம், பெரிய சாரமான ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார். அத்தியாத்ம தீபம், இருளை போக்கக்கூடியது அந்த கிரந்தம். எப்படி கொடுத்திருக்காருன்னா, இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு இந்த ஜனங்கள்லாம் தவிக்கிறத பார்த்துட்டு
அவளுக்கு ஒரு மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கருணையாக புராண குக்கியம் கருணையினால இந்த கிரந்தத்தை கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட அந்த சுகாச்சாரியாளுக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் பாகவதம் தான் சொல்லிவிட்டார். இருந்தாலும் அவ கேட்ட கேள்வியிலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம். அவளை கொஞ்சம் கொண்டாடுறார். முனையா சாது புருஷ்டோகம் பவத்பிஹி லோகமங்களம், லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டிருக்கேள். யத்கிருதம் கிருஷ்ண சம்பிரஷ்ணா ஏனாத்மா சுப்ரசீததி, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சவை பும்சாம் பரோ தர்மஹா யதோ பக்திரஜோக்ஷஜே அகைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சம்பிரசீததி. எல்லா தர்மத்திலையும் எது சிறந்ததுன்னு கேட்கிறேளே, அதுல சந்தேகமே வேண்டாம். சவை பும்சாம் பரோ தர்மஹா, எல்லா தர்மத்தை காட்டிலும் சிறந்தது பக்தி தான். யதோ பக்திரஜோக்ஷஜே, அதுவும் எந்த மாதிரி ஒரு பக்தின்னா அகைதுகி, ஹேத்து இல்லாத பக்திங்கிற. பகவான்கிட்ட பக்தி பண்ற காலத்துல எப்படி பண்ணணும்னா, அப்படி இருக்கிறவனை தான் பகவானுக்கும் பிடிக்கும். ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு முழத்துக்கு ஒரு பேப்பரை கொடுத்தோம்னா பகவான் அதை கணக்கிலே வச்சுக்க மாட்டார். அதுவே நீ ஒரு அகைதுக்கு ஒரு காரணமே இல்லாம ஒரு பக்தி பண்ணேன்னா பகவான் உனக்கு அடிமையாயிடுறது. ஏன்னா தான் எதுவும் வேண்டான்னு அந்த பக்தன் சொல்றதுனாலே நீதான் வேணுங்கிறான். அப்படி இருக்கிற மேல குந்தியும் சொல்ல போறாத. அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டேன்னா பகவான் உனக்கு அடிமை. அந்த பக்தி தான் வேணுங்கிற. அகைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி, அதுதான் சிரேஷ்டமான பக்தி. சவை பும்சாம் பரோ தர்மஹா வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்யம் ஞானஞ்ச யதஹைதுகம். அப்படி அந்த பக்தி வந்ததுன்னா பக்தி தனியா வராது. அது எதோட வரும்னா, நேற்றே சொன்னது போல ஞான வைராக்கியம் அதனுடைய குழந்தைகள். அவ தனியா வரமாட்டா. பக்தி தேவி எப்படி வருவான்னா ஞானமும் வைராக்கியமும் சேர்ந்தேதான் வரும். ஜனயத்யாசு வைராக்யம் ஞானஞ்ச யதஹைதுகம் தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா நோத்பாதயேத்யதிரதிம் ஸ்ரமயேவ ஹி கேவலம். இப்ப நீங்க 1000 வருஷம் சாத்தியமான யாகத்தை பண்ணிட்டு இருக்கேள், ஆனா அதற்கு மத்தியத்தில் இந்த பகவத்குணம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப உத்தமம். ஏன்னா நம்ம பண்ற கர்மாவுடைய பிரயோஜனம் நமக்கு பகவான் கிடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். தர்ம சுனிஷ்டித பும்சாம், பண்ற கர்மாக்கள் பகவான்கிட்ட கொண்டு போய் விடணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கணும். விஸ்வக்சேன கதாசுயகா, அது எதுல கொண்டு போய் விடும்னா ஒரு பகவத்குணத்தை கேட்கறதுல ருச்சி வந்ததுன்னா அவன் பண்ற கர்மாக்கள் சத்தையா பண்றான்னு அர்த்தம். அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த கரெக்டா வழியில போறான்னு அர்த்தம். அப்படி கதையை பார்த்தாலே சொல்லுவா இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிடுவா. அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்றாரு இந்த சுகாச்சாரியால் என்ன சொல்றாருன்னா, அப்படி உனக்கு தோணித்துன்னா நீ பண்ற கர்மா சரியா இல்லைன்னு அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்கிறார். நீ பண்ற கர்மா சரியா இருக்குன்னா 2 நிமிஷம் பகவத்குணம் கேட்டா ஆசையா உட்காந்து கேட்கணும். அதுல ருச்சி வரணும். விஸ்வக்சேன கதாசுயா, அப்படி ருச்சி வரலன்னா நீ பண்ற கர்மாவே வியர்த்தம். நோத்பாதையே யதிரதிம் ஸ்ரமயேவ ஹி கேவலம், கஷ்டப்பட்டு சரீரத்தை கிளேசப்படுத்தி ஒரு கர்மா பண்றியே அது வியர்த்தமா போயிடுறது. அதப்பும் பிர்த்விஜ ஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷா ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். இத்தனை தர்மங்களை பண்றோம், கடைசியில அது என்ன பிரயோஜனம்னு நம்ம மனசுல இருக்கணும்னா பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் நம்ம மனசுல இருக்கணும். பேருக்காகவோ புகழுக்காகவோ நம்ம தர்மம் பண்ணோம்னா, இந்த கர்மாக்களை பண்ணோம்னா அது வேஸ்ட். நம்ம மனசுல ஒரு எண்ணம் தான் இருக்கணும், இவ்வளவு தர்மத்தினுடைய பிரயோஜனம் பகவானை சாட்சாத்காரம் பண்றது. அப்படி இருந்ததுன்னா அதுதான் உத்தமமான கர்மம். இது எப்படி வரும் சார்? எனக்கு வரல, பக்தி வரல, இந்த எண்ணம் வரல, இது கர்மாக்கு. பக்தி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி. கர்மாக்களை பண்ணினா கதை கேட்கறதுல ருச்சி வரணும். அப்படியும் வரலன்னா என்ன பண்ணணும்னா அதற்கு ஒரு உபாயமும் சொல்லி தரார் இவரே. சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய, மகான்களுக்கு பின்னாடி அனுகமனம் பண்ணிட்டு அவளுக்கு சேவை பண்ணிட்டு போகணும்.
அப்படி போனேன்னா என்னைக்கோ ஒரு நாள் இதனுடைய பலனாக உனக்கு பகவத் கதையில ருச்சி வரும். நீ அதை பண்ணிட்டு வாங்குற. சிஸ்ரூஷோ ஸ்ரத்ததானஸ்ய அப்படி பண்ணேன்னா வாசுதேவ கதா ருச்சிஹி ஒரு நாள் அது ஏற்படும். ஸ்யான்மஹத் சேவையா விப்ராஹா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். க்ஷேத்ராடனம் போடும், நிறைய க்ஷேத்ராடனம் போய் அங்க இருக்கக்கூடிய மூர்த்திகளை தரிசனம் பண்றது மட்டும் இல்லாதபடிக்கு தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணணும். புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணணும். ஒரு தலையை முங்கி ஸ்நானம் பண்ணணும். சும்மாவான இந்த ஆத்துல பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி குளிக்கப்படாது. நன்னா முங்கி அவகாக ஸ்நானம் பண்றோம். அப்படி பண்ணோன்னாதான் பாபங்கள்லாம் போறது. ஒரு மனுஷன் ஒரு 12 வருஷ காலம் அவகாக ஸ்நானமே பண்ணாம இருந்துட்டானே ஆனா அவன் பூர்ணமா நாஸ்திகனா போயிடுறாங்கிறது சாஸ்திரம். அதனால எப்பப்பெல்லாம் ஒரு புண்ணிய நதியை பார்க்கிறோமோ அவகாசம் கிடைச்சா பட்டுன்னு ஸ்நானம் பண்ணிடணும். அதை தான் சொல்றார். அப்படி நீ பண்ணிண்டே வந்தேன்னா அது உனக்கு இந்த பக்திய கதையை கேட்கிற ருச்சியை கொடுக்கும். அந்த மகத்துவம் அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாம் சொல்றோம் கங்கா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணினா பாபங்கள் போறது, புண்ணியம் விருத்தி ஆகிறது. பாபம் கழிஞ்சு போறது, புண்ணியம் விருத்தி ஆகிறதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கங்காதி புண்ணிய நதிகள்கிட்ட கேட்டோம்னா அவ என்ன சொல்றா, நாங்க எங்க பார்த்த அவ இத்தனை பாபத்தை நம்ம கொண்டு போய் அங்க விடுறோம், அவ எங்க அந்த பாபத்தெல்லாம் தீர்த்துக்கிறா, அவ போக்கிக்கிறா அப்படின்னா, மகான்கள் ஒரு ஸ்நானம் பண்ணான்னா அவளுக்கு இருக்கிற பாபம் எல்லாம் கழிஞ்சு போறது. தீர்த்தானி தீர்த்தி குர்வந்தி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. நம்ம மகான்களை பார்த்து கேட்டோம்னா எங்க போறேன்னா கங்கைக்கு ஸ்நானத்துக்கு போறோம். எதற்கு போறேன்னே என் பாபத்தை கழிக்க போறேன்னு அவ சொல்லுவா. ஆனா அது உண்மை கிடையாது, அது பொய். அது உண்மை எதுன்னா அந்த கங்கையுடைய பாபத்தை போக்குறதுக்காக தான் இந்த மகான்கள் போய் அங்க ஸ்நானம் பண்றா. இதை யார் ஆசைப்படுறான்னா அந்த தீர்த்தங்களே ஆசைப்படுறது. அப்பேற்பட்ட அந்த மகான்கள் ஸ்நானம் பண்ண அந்த தீர்த்தங்கள்ல போய், இந்த தீர்த்தம்னு எதற்கு பேருன்னா இந்த தீர்த்தர்களா இருக்கக்கூடிய அந்த பாகவதாலோ மகான்களோ போய் அங்க ஸ்நானம் பண்றதுனால்தான் தீர்த்தங்களே உண்மையான தீர்த்தங்களா மாறுறதுங்கிற ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. அப்பேற்பட்ட மகான்களுடைய பெருமை அது. அந்த தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணோம்னா அந்த புத்தி ஏற்படும். வாசுதேவ கதா ருச்சிஹி, க்ஷேத்ராடனம், அந்த மகான்களுக்கு சேவை பண்றது, இது போல காரியங்களை பண்ணோம்னா நம்மளுக்கு பகவத் கதை கேட்கணுங்கிற அந்த ருச்சி ஏற்படும்.